மது போதைக்கு ஒருத்தவங்க அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க திருத்த முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து அவ்வளோதான், அந்த லைஃப் அப்படியே அதை விட்டு வெளில வரவே முடியாது அவங்களால. அதுக்கு தான் நம்ம அடிக்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ரெகுலர் லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்கூல் படிக்கிற பசங்க, சின்ன சின்ன பசங்களாம் மொபைலில் வந்து ஒரு 2 hours நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ரீல்ஸ் பார்ப்பேன், கார்ட்டூன் பார்ப்பேன், மொபைலில் கேம் விளாடுவேன், ஏதாவது ஒரு மொபைல் நோண்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற விஷயங்களும் ஒரு வித அடிக்ட்டு தான். அதுலேருந்து அவங்கள வெளில கொண்டு வரது அவ்வளோ சாதாரண விஷயமே கிடையாது. முடிஞ்ச வரையும் அவங்கள்ட்ட மொபைலை கொடுக்காம தடுத்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி நிறையா காலேஜ் படிக்கிற பசங்க, நிறையா அந்த பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பசங்க, இல்லை நிறையா சின்ன சின்ன வேலையில் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய வேலைகள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். காலேஜ் போகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்கும். அந்த இம்பார்ட்டண்டான விஷயத்தை விட்டுட்டு போய் நாங்கள் விடிய காலையிலே நான் போய் சினிமா தேட்டரில் போய் நிற்பேன் அப்படிங்கிறது ஒரு வித அடிக்ட்டு தான். அதில் மாற்றமே கிடையாது. அது யார் என்னென்னு சொன்னாலும் சரி, அதுவும் ஒரு அடிக்ட்டு தான். விடிய காலையில் போய் நான் 5 மணிக்கே நான் தேட்டர் வாசலில் நிற்பேன், 6 மணிக்கே நிற்பேன், 10 மணிக்கே நிற்பேன் அப்படிங்கிறதும் ஒரு அடிக்ட் விஷயம் தான். நம்மளுடைய எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு நமக்கு ஃப்ரீ டைம் இருந்தால் நம்ம போய் பார்க்கணும். சண்டே ஒரு டைம் கிடைக்குது, ஒரு ஈவினிங் ஒரு டைம் கிடைக்குது, அப்படின்னா போய் பார்க்கணும். அதை விட்டு விடிய காலையில் போய் நிற்கிறதும் ஒரு வித அடிக்ட்டு தான். அதேமாதிரி பைக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நமக்கு ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு சப்போர்ட். ஆனால் அந்த பைக்கையே வச்சுக்கிட்டு நான் வந்து வீலிங் பண்ணுவேன், வேகமாக ஓட்டுவேன், அதை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு நான் வந்து பந்தா பண்ணிகிட்டே தெரிவேங்கிறது ஒரு வித அடிக்ட்டு தான். அதுலேருந்து அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளில வர முடியாது. அதேமாதிரி இன்றைக்கி நிறையா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நிறைய வீடியோஸு, ஃபோட்டோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஆபாசம்னு ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிருச்சுனாவே அது ஒரு வித அடிக்ட். பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க சில பேர், ஆனால் அது ஒரு வித அடிக்ட். அதனால் ஒருத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகுது, நீங்கள் பண்ணுற வீடியோக்களாலும் ஃபோட்டோக்கெல்லாம் ஒருத்தவங்க வாழ்க்கை கெட்டு போகிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு வித அடிக்ட் தான். அதுலேருந்தும் அவங்களால வெளில வர முடியாது. நம்ம ரெகுலர் லைஃப்பில் நிறைய அந்த மாதிரியான அடிக்டான விஷயங்கள் இருக்குது. போதையை மட்டும் அடிக்ட்னு சொல்லிடாதீங்க. நம்ம ரெகுலர் லைஃப்பில் நிறைய அடிக்டான விஷயங்கள்லேருந்தும் நம்ம மனசில் ஒரு கட்டுப்பாடு வேணும். இதுலேருந்து நம்ம அடிக்ட் ஆகாத அளவுக்கு நம்ம மனசில் ஒரு கட்டுப்பாடு வேணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் எந்த விஷயத்தையும் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் வந்து நமக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உன் வாழ்க்கையை வந்து நான் திருத்தி கொண்டு வரேன்னு யாரும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் மாட்டாங்க. நம்ம தான் செல்ஃப் கண்ட்ரோல் வச்சு நம்ம வாழ்க்கையை முயற்சி பண்ணிக்கிட்டால் மட்டும்தான்.